पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோக சுதாகரம் பார்க்க போகிறோம். 22 சூத்திரம் பார்த்தீங்கன்னா யோக பாஷ்யம் பார்த்துட்டோம், வியாச பாஷ்யம். இப்போ 11லேருந்து 22வது சூத்திரம் வரைக்கும் யோக சுதாகரம் சதாசிவ பிரம்மேந்திரோட விருத்தி பார்க்க போகிறோம். இதில் 11வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். 11வது சூத்திரத்துக்கு அவதாரிக்கா இருக்குது. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா சொல்கிறார், நனு வாசனானாம் அநாதிதயா கதம் தது உச்சேதா தத்ர ஆக. இப்போ யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரலாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சதிமூலே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாகான்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். அதாவது மூலே சதி, மூல காரணம் இருக்கின்ற நிலையில் என்னெல்லாம் கிடைக்கும்? நமக்கு ஜாதி கிடைக்கும், ஜென்மம் கிடைக்கும், அதுக்கப்புறம் மரணம் கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் சுகதுக்க போகங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு மூல வேர், மூல காரணம் சதிமூலே தத் விபாகோ. சதிமூலே அப்படின்னா மூல காரணம், சதினா இருக்கின்ற நிலையில். அப்போ மூல காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மாஷயா. எது மூல காரணம்? கருமங்களும் வாசனைகளும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீபர்த் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. திரும்ப 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 பிறக்கிறோம், திரும்ப 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 இறக்குறோம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நிறைய வாட்டி நிறைய போகங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும், சுகதுக்க போகங்களை. இது எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிறது கர்மம், அதுக்கப்புறம் வாசனைகள். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனைகளை நாசம் பண்ணுறது மூலமாக கருமத்தையும் நாசம் பண்ண முடியும், கருமத்தை நாசம் பண்ணுறது மூலமாக வாசனையையும் நாசம் பண்ண முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சது. மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு கர்மா பண்ணுறேன், ஒரு கர்மா பண்ணும்போதே அந்த கர்மத்தோடு சேர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கர்மா புண்ணியம் பாப்பமாக பரிணமிக்கும். அதுக்கப்புறம் அந்த கர்மம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு சுக அனுபவம் ஒரு துக்க அனுபவத்தை கொடுக்கும். அந்த சுக துக்க அனுபவங்கள் வாசனைகளாக சித்தத்தில் பதிவாயிடும். அப்போ எந்த ஒரு கர்மா பண்ணினீங்கனாலும் இந்த ரெண்டும் நடக்கும். நான் கிரி பிரதட்சணம் பண்ணுறேன், கிரி பிரதட்சணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா 14 கிலோமீட்டர் நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன கர்மாவாகுது, புண்ணிய கர்மாவாக மாறுது. அந்த கிரி பிரதட்சணம் வரும்போது ஒரு 10 கிலோமீட்டர் நடந்துடலாம். 10 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கடைசியில் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரும் பாருங்க, கஷ்டமாக இருக்கும், முட்டி வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாம் வலிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வலி இருக்கா? ஆமாம் வலி இருக்குது. அப்போ வலி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு வலி, மனசு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் இருக்கும். பகவானுக்காக நம்ம கிரி பிரதட்சணை பண்ணுறோன்னு ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த துக்கம் என்னவாயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களா வலுக்கட்டாயமாக பண்ணுற தபஸ் பார்த்தீங்கன்னா பாப்பத்தை எரேஸ் பண்ணிவிட்டு அது என்னவாயிடும், புண்ணியமாக சேகரமாயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அனுபவமும் கிடைக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கிரி பிரதட்சணம் பண்ணும்போது 14 கிலோமீட்டரில் நிறைய பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும் சித்தத்தில். அப்போ எந்த கர்மா, கிரி பிரதட்சணம் மட்டும் இல்லை, எந்த கர்மா பண்ணினாலும் ஒன்று ஞான விஷயமா இருக்கும், அது அனுபவமாக வாசனைகளாக சித்தத்தில் பதிவாயிடும்.
இன்னொன்று கிரியா விசேஷம்னு சொல்லக்கூடிய செயல் கர்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சிதத்தில் போய் என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கர்மத்தையும் இதையும் வாசனைகளையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா செப்பரேட் பண்ணி பண்ண முடியாது, ஒன்னோட ஒன்று கலந்தது அப்படின்னு வச்சுக்கணும். அதனால தான் சொல்லுது சதிமூலேன்றதுக்கு அர்த்தம் கர்மாசயம் இருக்கின்ற நிலையில், கர்மங்களும் ஆசயம்னு சொல்ற வாசனைகளும் இருக்கின்ற நிலையில் ஜீவர்களுக்கு திரும்ப 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 ஜென்ம மரணம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், சம்சாரம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஆச்சாரியர் சதாசிவ பிரம்மேந்திரர் கேள்வி கேட்கிறார். நனுன்னு வந்தாவே அது பூர்வ பக்ஷின்னு அர்த்தம். சந்தேகம் கேட்கறதுக்காக நனுன்னு சொல்றது. தலையை சொறிகிறோம்ல, சாமி இது என்ன சாமி அப்படின்னு தலையை சொறிகிறோம்ல, அது மாதிரி. நனு வாசனானாம், வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனாதிதயா, முதல் வாசனை எப்போ உண்டாச்சு அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, நான் மனுஷன் அப்படின்னும் நான் இறக்கக்கூடாது, நான் சதா இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா சுகமாக எப்பவும் இருக்கணும், எனக்கு துக்கம் வரவே கூடாதுன்றது தான் எல்லா ஜீவராசிகளோட பேசிக் ஆசை. இந்த பேசிக்காக இருக்கிற ஆசை கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வாசனை தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு, எப்போ உண்டாச்சுன்னு தெரியவே தெரியாது வாசனைகள். அப்போ அனாதி காலத்திலிருந்து வந்துக்கிட்டு இருக்கிற இந்த வாசனைகளை கதம் தது உச்சேதக, இந்த அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிற வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக நம்ம அதை நாசம் செய்ய முடியும், பிரேக் பண்ண முடியும், உச்சேதம் பண்ணுறதுனா வெட்ட முடியும். அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு, ஒரு தாரா போயிட்டே இருக்கு, அதை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா தத்திர ஆக. அப்போ வாசனைகளை பிரேக் பண்ணுறதுக்கான விஷயம்தான் இந்த சூத்திரத்தில் சொல்ல போறார் பதஞ்சலி முனிவர். என்ன சூத்திரம், हेतु पलाश्रय आलंबनैः, हेतु पल आश्रय आलंबनैः संगृहीतत्वात् येषाम् अभावे तदभावः, येषाम् अभावे तदभावः, हेतुफल आश्रय आलंबनैः हेतुफलाश्रयालंबनैः संगृहीत्वात् येषाम् अभावे तदभावः. சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹேத்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாசனைகளுக்கான இருப்பிடம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துங்க. இந்த வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள். பானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வச்சிங்க, பானையில் தண்ணி வச்ச மாத்திரத்தில் தண்ணியில் வந்து ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. பானையில் ரிஃப்ளெக்ஷன், சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோ சூரியனோ மேலே இருக்கிறவன் கீழே வந்துட்டான். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷனை நாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பானையை உடைச்சா போதும். பானையை உடைச்சிங்கன்னா தண்ணியை எடுத்து கீழே கொட்டினீங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் போயிடும், சிம்பிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதில் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுதோ அந்த பேஸை எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகாது. அப்போ காரிய நாசம் காரண நாசத்தினால் உண்டாகும், மனசில் புரிஞ்சுக்கணும். காரிய நாசம் காரண நாசத்தினால் உண்டாகும். இந்த வாசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியஸ்தானம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஹேத்துன்னு சொல்லக்கூடிய அவித்யா முதல் ரீசன். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா இருக்குமோ அங்கங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் மற்ற வாசனைகள் இருக்கும். என்ன சூத்திரம், அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். வாசனைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசனைகள் தான் விளையிற அந்த செடிகள், செடி கொடி மாதிரி. அதுக்கு கீழே இருக்க பேஸ் லேண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவித்யா தான் லேண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேத்துன்னு சொன்னீங்கன்னா காரணம், காரணம் வாசனைகளோட காரணம் எது, ஹேத்துன்னு சொல்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா ஒன்று. ரெண்டாவது பலன், பலன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மம். இந்த அவித்யா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கிடைச்சிக்கிட்டே இருக்குது, ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஜென்மம் கிடைச்ச மாத்திரத்திலேயே என்ன ஆகுது, அந்த ஜென்மத்தில் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனுஷனாக பிறந்திருந்த வாசனை இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்ச மாத்திரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ ஜென்மம் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பலன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாசனைகளோட இருப்பிடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா
மனசு இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம். சித்தம்னு வச்சுங்க. சித்தத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் எல்லாம் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆலம்பனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரிக்கர் பண்ணுறது. எதனால் வாசனைகள் உண்டாச்சு? நான் காஃபி சாப்பிட்டேன், காஃபி வாசனை உண்டாச்சு. அப்போ காஃபி வாசனை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காஃபியை டிபெண்ட் பண்ணி காஃபி வாசனை. திரும்ப திரும்ப காஃபி சாப்பிட்றேன், திரும்ப திரும்ப அந்த வாசனை நல்லா தடிமனாகிட்டே போகுது. அப்போ அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எதை ஆலம்பனம் பண்ணியிருக்குன்னா, எதை சார்ந்து இருக்கு அப்படின்னா அந்த வஸ்துவை சார்ந்து இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளோட ஆலம்பனம் அப்படின்னு பேர். தழுவி இருக்கக்கூடிய போல் மாதிரி. கிரீப்பருக்கு போல் எப்படியோ ஒரு குச்சி எப்படியோ அதே மாதிரி வாசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பனம், தழுவி கொண்டு இருக்கிற ஸ்தானம். அப்போ மொத்தம் 4: ஹேத்துன்ற அவித்யா, அதுக்கப்புறம் பலம்னு சொல்லக்கூடிய ஜென்மம், அதுக்கப்புறம் ஆசிரியம்னு சொல்லக்கூடிய சித்தம், அதுக்கப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள். இந்த 4 விஷயங்களை சங்கிரஹீதத்வாத், இந்த 4 விஷயங்களோட ஒன்று கூடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது? இந்த வாசனைகள் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு வாசனை இருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன் எனக்கு காஃபி வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப காஃபி வாசனை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்? காஃபி வாசனைக்கு பேஸா இருக்கிறது காஃபி வஸ்து வந்துடுது, காஃபின்ற வஸ்து. இந்த வாசனை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ வருது அப்படின்னா காலையில் டெய்லி 5:15 மணிக்கு எனக்கு வந்து என்ன வந்துடுது? ஜபம் முடித்த மாத்திரத்தில், ஸ்நானம் பண்ணி ஜபம் முடித்த மாத்திரத்தில் 5:15க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காஃபி குடிக்கணும்னு. ஏன் அதுக்கு முன்னாடி ஏன் வரல? அது எங்கே போயிருந்துச்சு? அந்த வாசனை வந்து எங்கே போயிருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டெல்லாம் வரவே இல்லையா? அந்த வாசனை எங்கே போயிருந்துச்சு? இப்போ இல்லையே, இப்போ வந்து காஃபி வாசனை இல்லையே, எங்கே போயிருந்துச்சு அப்படின்னா அது சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அபரிதிருஷ்டம்னு பேர். கண்ணுக்கு தெரியாம சித்தத்துல இருந்துச்சு. அந்த டைம் வரும்போது திரும்ப வந்து எப்போ வரும்? இப்பெல்லாம் காஃபி வாசனையே வரல. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு ஸ்நானம் பண்ணி 3 மணிக்கு ரெடி ஆனோன்னு விபூதி திரிப்புன்றம் போட்டோன்னே காஃபி வாசனை என்ன ஆயிடும்? மேல வந்துடும். 3 மணிக்கு ஒரு காஃபி போட்டு குடிப்பேன். அப்ப காலையில 5:15க்கு வெளிப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு காஃபி வாசனை வெளிப்படுது. மீதி நேரம்லாம் எங்க இருந்துச்சு? சித்தத்தில் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அபரிதிருஷ்டம், அவ்யக்தம், சூக்ஷ்மமா கண்ணுக்கு தெரியாம வெளிப்படாம இருந்துச்சு அந்த வாசனைகள். அப்போ ஸ்டோர் ரூம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூம் தான் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மனசுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மம் கிடைச்சது இல்லை. ஜென்மம் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ சரீரம் கிடைக்காம நான் குரங்கா பிறந்திருந்தேன் அப்படின்னா குரங்குக்கு காஃபி வாசனை வந்திருக்குமா? பக்ஷியா பிறந்திருந்தேன்னா பக்ஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சாப்பிடணுன்ற வாசனை வந்திருக்குமா? வந்திருக்காது இல்லை. அப்போ காஃபி சாப்பிடணுன்ற வாசனை வந்து எதனால வந்துச்சு? இந்த கர்ம பலனா இருக்கிற அந்த தேகம், மனுஷ தேகம் உண்டான மாத்திரத்துல மனுஷ தேகம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வாசனை இருக்குமோ அதெல்லாம் வெளிப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் தான் கர்ம பலம், ஜென்மம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் இந்த ஜென்மம் ஏன் உண்டாச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஜென்மம் உண்டாகிறதுக்கு காரணம் அவித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 4 பேஸ் பண்ணி இந்த 4. அப்போ ஒரு காஃபி வாசனைன்றது வெறும் காஃபி வாசனைன்ற மட்டும் தனிச்சு இல்லை. காஃபி வாசனை 4 விஷயங்களை சேர்ந்து ஒன்று கூட்டி அந்த வாசனை இருக்கு. இப்ப வாசனையை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பிரதிபிம்பத்தை நாசம் பண்ணணும்னா பானையை உடைச்சா அதுல இருக்க ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டிடும். ஜலம் கீழே கொட்டி போச்சு அப்படின்னா பிரதிபிம்பம் இல்லாம போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4த்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நாசம் செய்தோம் என்றால் 4 டிபெண்ட் பண்ணி இருக்கிற வாசனைகளும் என்ன ஆயிடும்? நாசமாகிடும். இதுதான் சூத்திரம் சொல்லுது. ஏஷாம் அபாவே. ஏஷாம் அபாவேனா இந்த 4 விஷயங்களும் அபாவத்தை அடையும் போது ததபாவேனா வாசனானாம் அபாவகா, வாசனைகளுடைய அபாவமானது சித்திக்கின்றது. அப்போ வாசனையை நாசம் பண்றதுக்கு டைரக்டா வாசனையில கை வைக்க வேணாம். அப்ப வேதாந்த சாஸ்திரங்கள்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமம் தமம் சொல்லப்பட்டிருக்குல்ல. சமம் மனோ நிகிரகா, தமம் பாஹ்யேந்திரிய நிகிரகா அப்படின்னு இருக்கு. அப்போ பாஹ்யேந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம் எல்லாமே முதல்
எது ஆலம்பன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நம்ம சத்துவகுண ஆகாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, ஆகாரம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, எதுக்காக? இதே தான். இந்திரிய நிகரம், மனம் போன போக்குல, இந்திரியம் போன போக்குல எதையெல்லாம் சாப்பிட்டு எதையெல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் இருக்காத அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நியமங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்திரிய நிகிரகத்துக்கு தான். அப்போ இந்திரிய நிகிரகம் நம்ம பண்ணுறது, கண்ட்ரோல் ஆகிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தியாகம் பண்ணுறோம். இந்த விஷயத்தை விட, இந்த விஷயத்தை விட, இந்த விஷயத்தை விட அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையா தியாகம் பண்ணிக்கிட்டே வர்றது. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் வந்து விரத காலத்தில் ஃபுட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, காலையில் ஒரு 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணணும், ஒரு யோகியாக மாறணும். யோகியாக மாறணும்னு என்ன பண்ணணும், ஒரு வேற உணவு போதும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாசம் எடுத்தோன்னே ஒரு சாதுக்கள் நார்த் இந்தியாவில் எடுப்பாங்க, இப்போ என்னோட குரு ஆசிரமத்தில் எடுக்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சுருந்தேன், ஒரே ஒரு தட்டு. இந்த மடக்குன்னு சொல்லுவீங்களா, நம்ம பானைக்கு மேலே வைப்போம்ல, மடக்குன்னு சொல்லுவாங்க இங்கே. பானைக்கு மேலே வைக்கிற ஒரு தட்டு மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு முறை தான் பிக்ஷை வாங்குவோம். ஒரே ஒரு முறை நெய்வேத்தியம் பண்ணுவோம். நெய்வேத்தியம், சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு அடுத்த ஃபுட்டு வந்து சாதுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். கப்பரில் சாப்பிட்றவங்களுக்கு முதல் பிக்ஷா கிடச்சிரும் ஆசிரமத்தில். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு, ரசம், மோர், அப்புறம் பாயசம், அப்புறம் பாவக்காய், என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டிடுறது. ஒரே வாட்டி தான் வாங்க முடியும், ஒரே முறை தான். அதுவும் அந்த மடக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான் இருக்கும். ரொம்பலாம் திரும்ப எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு இன்னும் அதிகமாக வாங்க முடியாது, அந்த அளவு. அந்த அளவுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயசத்தையும் பாவக்காவையும் ஒன்றா சேர்க்கலாமா? பாயசம் இனிப்பாக இருக்கும், பாவக்காய் கசப்பாக இருக்கும். இது மாதிரி என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வாங்க முடியும். அந்த ஒரு முறை வாங்கி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ராப்பிச்சைக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ராப்பிச்சைக்காரன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாக்குக்கான டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்திரிய நிகிரகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விரத காலத்தில் வந்து ஒரு நியமம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து தரையில் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு விரித்து படுக்கிறது, இல்லைன்னா பாய் விரித்து தான் படுக்கிறது. வெறும் தரையில் படுக்கிறதுன்னு சாதுக்களுக்கு ஒரு நியமம் இருக்குது, வெறும் தரையிலேயே படுத்து பழகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்டோ நல்லா திக்காக ஏதாவது ரஜாயோ போட்டு படுக்கிறதுன்றதை அவாய்ட் பண்ணுறது. நல்லா பச்சை தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது. என்னதான் கிளைமேட்டு வந்து சில்லுன்னு இருந்தாலும் நல்ல தண்ணியை எடுத்து ஜலத்தை எடுத்து நல்லா 2 காலம் 3 காலத்தை தலையில் ஊற்றுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கின்னில் வந்து சுகம் கொடுத்து வச்சுருக்கோம்ல, ஸ்கின் வந்து கேட்குது. சிமிச்சேச்சி நல்லா ரஜாய் கொடுத்து வச்சுருக்காங்க, நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் யூஸ் பண்ணேன், பார்த்தா என்ன சாஃப்ட் தெரியுங்களா அந்த ரஜாய். படுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த மேலே போட்டிருக்க கிளாத்தும் இதுவும் அவ்வளோ சுகமாக இருக்குது. 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் போல் இருக்குது. அது மாதிரி இது தப்பு இல்லை இது அப்படின்னு எடுத்து மடித்து அப்படியே வச்சாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கின்னில் ஒரு சுகம் கொடுக்குது, அதுக்கப்புறம் சாப்பாட்டுற நாக்கில் ஒரு சுகம் கிடைக்கிது. இந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் கொடுத்தா ஒரு சுகமாக இருக்குது, கோல்டு வாட்டர் கொடுத்தா சுகம் இருக்க மாட்டேங்குது. இது மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, ஆலம்பனங்களை என்ன பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது. ஆலம்பனம்ன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேவனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம், இந்திரிய நிகிரகம். இதுக்கப்புறம் அதனால தான் கீதாவில் சொல்லும்போது என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு, மனசில் கை வைக்காதீங்க. எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கை வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, மனசுக்கு பெட்ரோல் எங்கேருந்து போகுது, இந்திரியத்து வழியாக தான் இன்புட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3:41 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3:41 சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏ அர்ஜுனா, முதல்ல நீ என்ன பண்ண அப்படின்னா தஸ்மாத் துவம் இந்திரியாணி ஆதவ் நியம்ய. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கைவை. சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளார போகுது, மனசுக்கு போய் மனசை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட வைக்கிது. அப்போ இந்திரியங்களை கட் பண்ணு.
ஏன் அப்படின்னா இந்திரியத்துல வீக்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஞானமும் உங்களுடைய விஞ்ஞானம் சொல்லக்கூடிய அனுபவமும் நாசமா போயிடும். அப்ப இந்திரிய நிகிரகம் ஒருத்தருக்கு இந்திரியங்களோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா வேஸ்டா போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா முதல்ல ஆலம்பனத்துல கை வைக்கணும். ஸ்டெப் இருக்கு. நான் ஏன் திரும்ப இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் வருவாங்க, ஈகோல கை வைக்கிற மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஈகோல கை வைக்கிற. ஈகோ எங்க இருக்கு? எங்க ஈகோ பார்த்தீங்கன்னா வெளியில தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா புத்தியில இருக்கிற ஒரு இது அது எங்க இருக்கு? ஈகோன்றது தான் பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி. ஈகோ எங்க இருக்கு? ரொம்ப உச்சம் 95% சத்துவ குணம் வரும்போது தான் ஈகோல கை வைக்க முடியும் நம்ம. அப்ப முதல்ல நம்ம கை வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோமோ அங்கிருந்து யாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரியங்கள்ல பலகீனமா இருக்கும். இந்திரியத்தை தான் நம்ம அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ரெண்டாவது ஆலம்பனம்னு அர்த்தம் விஷயம். விஷய சேவனத்துல கை வச்சு அந்த விஷய சேவனத்தை கொடுக்காம விடுறதுக்கு பேர் தான் தபசு. விஷயங்களை கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம். இது நல்லபடியா நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு ஆசிரியத்தை பார்த்தீங்கன்னா நாசம் பண்றது. ஆசிரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் தான் வாசனைகளோட இருப்பிடம், ஸ்தானம், சார்பு ஸ்தானம். ஆசிரியம்னா சார்ந்திருக்கின்ற இடம். இந்த வாசனைகள் எல்லாம் எந்த இடத்த சார்ந்து இருக்குது அப்படின்னா சித்தத்தை சார்ந்து இருக்கு, மனசை சார்ந்து இருக்கு. அப்ப மனசை பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணணும்னா மனோநாசம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த மனோநாசத்துக்கு என்னெல்லாம் உபாயம் இருக்கு அப்படின்னும் போது சாஸ்திரம் சொல்லுது, பிராணாயாமத்தையும் பார்த்தீங்கன்னா மந்திர ஜபத்தை, பிராணாயாமத்தையும் நிஷ்காமிய கருமத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம். பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திரிய நிகிரகத்துக்கும் அதுதான் பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோ நிகிரகத்துக்கும் அதுதான் பேஸ். இந்த நல்ல பிராணாயாமத்தை, நல்லா கும்பக பிராணாயாமத்தை பண்ணினீங்க அப்படின்னா இந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷட் டவுன் ஆகும் உங்களுக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமம் பண்ணவே இந்திரிய நிகிரகம் ஆகிறது மூலமாகவே உங்களுக்கு என்ன ஆகிடும், மனோ நிகிரகமும் நடக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஜபம் பண்ணும்போதும் வைதிகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காயத்ரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காயத்ரிக்கு முன்னாடி 10 பிராணாயாமத்தை பார்த்தீங்கன்னா 10 ஒன்றா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பிரணவத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே நியமம் பார்த்தீங்கன்னா வைக்கிறோம், 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் பிரணவ ஜபத்தையே ஆரம்பிக்கணும். எந்த ஒரு சங்கல்பம் பண்றதா இருந்தாலும் சங்கல்பம் பார்த்தீங்கன்னா மனசுல ஒரு விஷயத்தை நிச்சயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பிராணாயாமத்தை பண்ணிட்டு தான் சங்கல்பமே பண்ணணும். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும் மனசை நேர் பண்றதுக்கு, இந்திரியங்களை ஷட் டவுன் பண்ணி மனசை நேர் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா எது இருக்குன்னா பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. மனுஸ்மிருதியில பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லாக்கியமா பிராணாயாமத்தை சொல்றாரு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமத்தை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அந்த பிராணாயாமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்தியம் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசில் அழுக்கே சேராதுன்னு சொல்லுது. எரேசர் அப்படியே மனுஸ்மிருதியில் சொல்கிறார். எரேசர் மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த பிராணாயாமம் மனசில் டெய்லி பதிவாகிற வாசனைகள் இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு நேற்று நம்ம என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் மனசில் இருக்குமா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு நான் பிராணாயாமத்தை பண்ணுறேன் அப்படின்னா அது எல்லாத்தையும் அன்னன்னைக்கு பண்ணுற பிராணாயாமம் எரேஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்ப பிராணாயாமம் என்ன பண்ணும், இந்திரியங்களையும் நிகிரகம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மனசையும் பார்த்தீங்கன்னா நிகிரகம் பண்றதுக்கும் பியூரிஃபை பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கூட பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன பண்ணலாம், நிஷ்காமியமான கர்மயோகம். நிஷ்காமிய கர்மயோகத்தை பண்ண 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 என்ன நடக்கும், இந்த மனசு பார்த்தீங்கன்னா சமத்துவம் யோக உச்சியதே. இந்த மனசு பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பு இல்லாம ஈஸ்வர பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண 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 மனசு என்ன ஆயிரும், சமநிலைக்கு வந்துவிடும். சமத்துவம் தான் யோக உச்சியதே, யோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனசு பார்த்தீங்கன்னா ஏன் சமநிலையில இல்லை அப்படின்னா அது காமக்ரோதங்களோட இருக்கு, ஆசைப்பட்டது நடக்கல அப்படின்னா குரோதப்படுது, லோபப்படுது, மோகம் வருது, எல்லாம் வருது. அப்ப இது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்றதுல பார்த்தீங்கன்னா கர்மயோகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தையும் பிராணாயாமத்தையும் பண்றது மூலமா மனசை பார்த்தீங்கன்னா ஆசிரியத்தை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். இதுக்கப்புறம் இதுல ஒன்று இருக்கு, ரெண்டுத்தையும் சேர்ந்து சித்தம்னு சொல்லியிருக்கு. ஒன்று மனசுன்னு எடுத்துங்க, ஆசிரியத்தை 2ஆ பிரிச்சுங்க. சித்தம்னு பிரிங்க, சித்தம்னா மனசு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புத்தின்னு பிரிச்சுங்க. புத்தியில என்ன உண்டாகுதுன்னா காம சங்கல்பம் உண்டாகுது. காம சங்கல்பம் எங்க உண்டாகுது, புத்தியில உண்டாகுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசனைகள் சித்தத்துல இருக்கு, கண்ணுக்கு தெரியாத சித்தத்துல.
அங்கிருந்து ஸ்மிருதி ரூபத்துல எங்க வருது அப்படின்னா நினைவுக்கு வர்றது புத்தியில நினைவுக்கு வந்த மாத்திரத்துல, மெமரிக்கு வந்த மாத்திரத்துல எனக்கு காஃபி வாசனை நினைவுக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுது, எனக்கு காஃபி சாப்பிடணும், மசால் தோசை சாப்பிடணும்னு ஆசை வருது. சங்கல்பம் பண்றேன், மசால் தோசை சாப்பிடணும் இன்னைக்கு அப்படின்னு. அப்போ ஏன் வந்துச்சு, சித்தத்தில் இருக்கிற மசால் தோசை வாசனை ஸ்மிருதி ரூபமா புத்தியில வேக்கப்பாயி புத்தியில சங்கல்பம் பண்றேன். அந்த சங்கல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன பண்ணுதுன்னா ஆலோசனை பண்ணுது. காமங்களை ஆலோசனை பண்றது, விஷய சிந்தனம் பண்றது மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், புத்தியில இருக்கக்கூடிய சங்கல்பத்தை நாசம் பண்றதுக்கு ஏக தத்துவ அபியாசம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ற ஜபம் எல்லாமே ஏக தத்துவ அபியாசம். ஓம் நம சிவாய சொல்லுங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லுங்க. எந்த ஜபம் பண்ணினாலும் ஜபம் பண்ண 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 மெதுவா 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 சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகும். மனசோட சிந்தனையை நாசம் பண்றது, விஷய சிந்தனையை நாசம் பண்றது எது, நிஷ்காமிய கர்மம். அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க 2 ஆலம்பனத்தை கேன்சல் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆலம்பனம்னு என்ன அர்த்தம், விஷயம் இந்திரியம் ரெண்டுத்தையும் ஆலம்பனம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆசிரியம்னு சொல்லும்போது மனசு புத்தி ரெண்டுத்தையும் ஆலம்பனம், இது ஆசிரியம்னு சொல்றோம். இந்திரியத்தை நிகிரகம் பண்றதுக்கும் விஷயத்தை தியாகம் பண்றது, இந்திரியத்தை நிகிரகம் பண்றதுக்கு பிராணாயாமம், அதுக்கப்புறம் நிஷ்காமிய கர்மம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியத்தை நெகேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி மனசை நெகேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், மனசுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமிய கர்மம், புத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏக தத்துவ அபியாசம். முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மம். இந்த தேகம் எடுத்திருக்கோம்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பலம்னா என்ன அர்த்தம், கர்ம பலன். புண்ணிய பாப்பத்திலிருந்து உண்டானது இந்த சரீரம், இந்த ஜென்மம். அப்ப நம்ம ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படின்னாவே கண்டிப்பா புண்ணிய பாப்பம் பண்ணியிருக்கோம், அதுதான் ஜென்மம் கிடைச்சிருக்கு. இதை நாசம் பண்றது என்ன பண்ண முடியும், அவித்யா நாசாத் ஜென்ம நாசக. அவித்யா நாசமாச்சுன்னா ஜென்மம் இல்லாமல் போயிடும். அவித்யா நாசமாகிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்ப சாஸ்திர அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம்ல, டெய்லி உபனிஷத்தும் பகவத்கீதையும் படிக்கிறோமே. என்ன படிக்கிறோம், நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம். திருஷ்யமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பொய்யானது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. திரஷ்டா திரஷ்டா ஏவ திருஷ்யம் திருஷ்யமேவ, திரஷ்டா திரஷ்டாதான் திருஷ்யம் திருஷ்யம் தான் அப்படின்னு பிரிச்சு 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 பார்க்கறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். ஏன் எங்க சுவாமி சொன்னீங்க இது மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது அத்தியாயம் க்ஷேத்திர அத்தியாயம்னு ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த க்ஷேத்திர அத்தியாயத்துல 13வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகம் ஒன்று படிச்சிருக்கோம், பெரிய பாஷ்யம் ஒன்று படிச்சிருக்கோம். க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தே. ஆமா, அந்த 2வது சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 13:2 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு, க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக எத்தது ஞானம் மதம் மம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோர் ஞானம். க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த தேகாதிகள் க்ஷேத்திரம் திருஷ்யம், க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னா திரஷ்டா. இந்த ரெண்டுத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானம் எதுவோ அதுதான் ஞானம் என்று என்னுடைய அபிப்பிராயம். இதுக்கு அந்நியமா இருக்கிறது எதுவோ அது அஜ்ஞானம். அப்ப க்ஷேத்திரத்தை தெரியாம க்ஷேத்திரஜ்ஞனை தெரியாம இருந்தோம்னா அது அஜ்ஞானம். அப்ப க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜ்ஞனையும் திரும்ப 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 மனசுல கொண்டு வந்து இதையெல்லாம் பார்க்கப்படுவதுன்னு சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு 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 பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞனோட சம்யோகம் இருக்குல்ல, இது பிரேக் ஆயிடும். இது ரெண்டும் பிரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்ற மோக்ஷம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சிங்காய் இருக்கேன், திருஷ்யத்தோட திரஷ்டாவை சிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன் சிங்க் பண்ணோம், க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஜ்ஞனும் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆச்சு? அதுக்கு என்ன காரணம், தஸ்ய ஹேதுர் அவித்யா. அதுக்கு என்ன காரணம், அவித்யாதான் காரணம். யார் பேஸ்ட் பண்ணா நடுவில், ரெண்டுத்துக்கும் நடுவில் திரஷ்டாக்கும் திருஷ்யத்துக்கும் நடுவில் யாரோ பேஸ்ட் மாதிரி இருந்திருக்காங்களே, யாருன்னா அவித்யா தான் பேஸ்ட்.
அப்போ வந்து நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரித்து 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 பார்க்குறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவித்யான்ற அந்த பேஸ்ட் என்ன ஆகிடும், போயிடுச்சுன்னா இந்த ரெண்டும் செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆச்சுன்னா ததா திருஷ்டுக்கு சுரூப்பே அவஸ்தானம் கிடைச்சிடும். இதான் மோக்ஷம் அப்படின்னு பேர். அப்போ அவித்யா நாசமாச்சு அப்படின்னா, அவித்யா நாசமாச்சுன்னா ஜென்மம் நாசமாயிடும், சொரூபத்தில் பிரதிஷ்டா உண்டாகிவிடும். இதாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலுத்தையும் நமக்கு நெகேட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, அப்போ மூல காரணமாக இருக்கிற அவித்யாவும் நாசமாச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் விட்டு போயிடும், உங்களோட சித்தம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். அங்கே இருக்கக்கூடிய அந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய சஞ்சித வாசனைகள், கோடிக்கணக்கான வாசனைகள் இருந்திருக்கும். அந்த வாசனைகள் எல்லாத்தோட உங்களுக்கு இருந்த சம்பந்தம் என்ன ஆகி போச்சு, டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, செப்பரேட்டாக பிரிஞ்சிடுச்சு. வேகன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக போயிடுச்சு. இன்ஜின் தனியாக கலண்டு போயிடுச்சு, இதோட சம்பந்தமே இல்லை. இந்த வேகன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மால் இருக்கும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த இன்ஜின் வந்து என்ன பண்ணிடுச்சு, செப்பரேட் ஆகிடுச்சு. செப்பரேட் ஆன மாத்திரத்தில் இதோட எந்த கனெக்ஷனும் இல்லாமல் போகுது. சஞ்சித கர்மத்தோட எந்த கனெக்ஷனும் இல்லாமல் ஸ்வரூபத்திலேயே இவன் நிலை பெறுகின்றான். ததா திருஷ்டுக்கு ஸ்வரூப்பே அவஸ்தானம். ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உபனிஷத்துலேயும் சொல்கிறார். இப்போ நம்ம தைத்திரியம் பார்க்க போகிறோம். தைத்திரியம் பார்க்கும் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார், ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோட்சமித்யபிதீயதே. ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் என்று பெயர். அப்போ தான் தானா நிற்கும் போது, எப்போ தான் தானா நிற்க முடியும், இந்த அவித்யாவோட சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகும்போது. எப்போ டிஸ்கனெக்ட் ஆகும், பரம்பிரசங்கியானத்தில் உண்டாகிற பரவைராக்கியத்தினால டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் தானா நிற்கிறான். இதோட அவித்யாவோட சம்பந்தம் நீங்கி போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலுத்தோட சம்பந்தம் நீங்கி போன மாத்திரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் 100% இல்லாமல் போகுது. வாசனைகள் இல்லை அப்படின்னா, வாசனைகள் இல்லாமல் போகிற வாசனைகளோடு இருந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப முக்கியமானது. யாராவது கேட்பாங்க, வாசனாக்ஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். திரும்பவும் நான் ஜீவன் முக்தி விவேகத்தை இதுக்கு அடுத்த கிரந்தத்தில் பேச போகிறோம். அப்போ வாசனாக்ஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிற கோடிக்கணக்கான வாசனைகள் எப்படி நாசமாகும்? யாராவது வேதாந்திகள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, ஞானாக்னி தக்த கர்மானாம் தமாகு பண்டிதம் புதாகான்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. 4வது சாப்டரில் இருக்கிறது. என்னன்னா, பகவத்கீதையில் 4வது சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு, ஞானம் என்ற அக்னியினால் விதைகள் வறுக்கப்படுகின்றன அப்படின்னு. பீஜம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துருவாங்க அப்படின்னு, ஃப்ரை பண்ணிடுறாங்க. தீ வச்சு கொளுத்துனதுக்கு பிறகு விதை தெரியும். ஆனால் விதை வந்து பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா முளைக்குமா? முளைக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது அக்னி அப்படின்னு யாராவது கேட்டு பாருங்களேன். அக்னினா எது அப்படின்னு கேட்டால், பரம்பிரசங்கியானம் இருக்குது பார்த்தீங்களா? பரம்பிரசங்கியானத்தில் என்ன அக்னி? அந்யதா கியாதி தான் அக்னி. ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? கியாத்தின்னு பேர். என்ன கியாத்தி அப்படின்னா, அந்யதா கியாத்தி தான் ஞானம். அதனால தான் கீதாவில் சொல்லும் போதே 13:2 வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். திரும்ப திரும்ப ஞானம்னா என்னன்னு தெரியணும். க்ஷேத்திரஜயோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. க்ஷேத்திரத்தையும் திருஷ்யத்தையும் திரஷ்டாவையும் இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பிரித்து தெரிந்து கொள்வது எதுவோ அதுதான் ஞானம். அந்த ஞானம்தான் அந்யதாக்கியாத்தின்னு சொல்கிறோம். அதனால தான் விதைகள் மொத்தமாக வறுக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுவும் நானும் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விளைவிக்கிறது, வித்ரா பண்ணிக்கிறது. வித்ரா பண்ணோன்னே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜடமாக இருந்தது என்ன ஆகிடும், ஜடமாக போயிடும். நான் தானே அதை பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். என்னோட டிஸ்கனெக்ட் ஆனோன்னே அந்த வாசனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் மொத்தமும் இல்லாமல் போய்விடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனாக்ஷயம் எப்படி நடக்கும்னா, இந்த 4 விஷயங்களாக நடக்கும். இந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம்னு சொல்லக்கூடிய திரஷ்டாதிருஷ்யத்தை விவேகம் பண்ணுறது, அது மூலமாக அவித்யாநாசம். அவித்யாநாசம் நடந்துச்சு அப்படின்னா பலம்னு சொல்லக்கூடிய ஜென்மம் இல்லாமல் போய்விடும். அப்போ இதனால 4 ஸ்தானங்களும் இல்லாமல் போச்சு அப்படின்னா வாசனைகளும் இல்லாமல் போய்விடுகிறது. வாசனாக்ஷயம் பூரணம். இதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லியாச்சா? பாஷ்யத்துக்கு வந்துரு. விற்த்திக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். விற்த்திக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார்,
இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவும் இல்லைல்ல. திரும்ப ரெண்டாவது திரும்ப அவ்வளோதான், இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. நைத்தாகா புருஷவத அநாதயா. சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? அப்போ சூத்திரத்துக்கு மேலே ஆச்சாரியர் விற்த்தியில் சொன்னார்ல, வாசனைகள் எப்படிப்பட்டது? வாசனானாம் அநாதிதயான்னு சொன்னார். வாசனைகள் அநாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார். ஒருவேளை அநாதியா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது அனந்தமா இருக்கும். எதெல்லாம் அநாதியோ, எதுக்கு ஆதி இல்லையோ, அதுக்கு அந்தமும் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எது ஆதி இல்லையோ அதுக்கு அந்தமும் இல்லை. டேட் ஆஃப் பர்த் எதுக்கெல்லாம் இல்லையோ அதுக்கு டேட் ஆஃப் டெத்தும் இல்லை. அப்ப கேள்வி வருது, வாசனைகள் அநாதின்னு சொல்லிட்டீங்கன்னா வாசனைகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தமும் இல்லைன்னு ஆயிடுமே சுவாமி. யாராவது கேட்கலாம்ல, புத்திசாலிகளா இருக்கிறவங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? அநாதி. அப்ப ஆத்மாக்கு எண்டு இருக்கா? எண்டு இல்லை. அப்ப ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அநாதி அனந்தக ஆத்மா. பிரம்ம தத்துவம் எப்படிப்பட்டது? ஆத்ம தத்துவம் அநாதி, அதுக்கு ஆதி இல்லவே இல்லை. சரி, எண்டு இருக்கா? எண்டும் இல்லை, அனந்தம்னு பேர். அப்ப அதனால அதே மாதிரி நீங்க வாசனைகளையும் அநாதின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த வாசனைகளும் கூட என்ன ஆயிடும்? அனந்தமாயிடுமே, எண்ட்லெஸ் ஆயிடுமே. ஆனா எண்ட்லெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அதை நம்ம எப்படி நாசம் பண்றது? முடியவே முடியாதே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ந ஏதாகா புருஷவத அநாதயா. இந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷனை போல் ஆத்மாவை போல் அநாதிகள் அல்ல. அப்ப அநாதியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அநாதியை நம்ம எடுக்கணும். புருஷனை போல் வந்து பார்த்தீங்கன்னா இவை அநாதி இல்லை. அப்ப எந்த மாதிரி அநாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிந்து காரியாயேவ பிரவாக அநாதயா. இந்த வாசனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா காரியம். என்னது? எதோட காரியம்? அவித்யாவோட காரியம். காரணம் எது? அவித்யா. அப்ப அவித்யிலிருந்து உண்டானவைகள் தான் இந்த வாசனைகள். இவைகள் எல்லாம் காரியம். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முள்ளு மரம், கருவேல முள்ளு மரம் இருக்குல்ல. கேரளாவில் முள்ளு மரமே இல்லைல்ல. இருக்கா? கேரளாவில் இல்லைல்ல. நம்ம தமிழ்நாட்டில் தான் நாசம் பண்ணி வச்சிருக்கோம். கேரளாவில் நம்ம பார்க்கவே இல்லைல்ல. இது எங்கேயே டிராவல் பண்ணும்போது மேங்களூர் பரவாயில்ல இல்லையா? இருக்கா? பார்த்துருக்கீங்க? மேங்களூர் பக்கம் இருக்கா என்ன? நம்ம பார்த்ததே இல்லை. நான் டிராவல் பண்ண வரைக்கும் பார்க்கவே இல்லை. என் கண்ணிலே படவே இல்லை. எல்லாம் வேற கிரீனரியா தான் இருக்க ஒழிய இந்த பக்கம் பார்த்ததே இல்லை. நம்ம ஊர் பக்கம் தான் முள்ளு மரமா இருக்குல்ல. முள்ளு மரத்துக்கு தானே எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, நீங்க என்னோட வீட்டு பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி ஆசிரமம், விசிறி சுவாமி ஆசிரமம் பக்கத்துல ஒரு லேண்ட் இருக்கு, ஒரு பெரிய லேண்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கூட மொத்தமாக முளைச்சி போய்கிட்டு காடு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆட்களை வச்சு வெட்டி போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்பா எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, முள்ளு மரத்தை பார்த்தாவே மனசு இதாக இருக்குது, இப்போ பார்த்தா நல்லா பிரசன்னமாக இருக்குது அப்படின்னு. 6 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அப்படியே வெளியே வந்துடும் மொத்தமாக. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 15 வருஷமாக இதே காரியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 15 வருஷமாக நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் வெட்டுறாங்க, திரும்ப வந்துடுது, வெட்டுறாங்க, திரும்ப வந்துடுது. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டாக தெரியும். நான் இப்போ ஆஹா வீடு கட்ட போகிறாங்க போல இருக்குது, பில்டிங்லாம் கட்ட போகிறாங்க போல இருக்குது, அதனால வந்து இனிமேல் முள்ளு மரமே வராது இங்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேண்டில் ஒரு சின்ன குச்சி கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஆனால் 6 மாதம் கழித்து திரும்ப அப்படியே வெளில வந்துடும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரண நாசம் நடக்கிற வரைக்கும் காரிய நாசம் நடக்காது. அப்படி ஏதாவது காரியத்தை நீங்க நாசம் பண்ணினீங்கன்னா அது டெம்பரவரியா தான் இருக்கும். மனசுல புரிஞ்சுங்க. அதனால்தான் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான் சொல்லுவார் என்னன்னா, பிராணாயாமத்தினால வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஷட் டவுன் ஆயிருக்கா. நல்லா கும்பக பிராணாயாமம் பண்ணீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கும்பக பிராணாயாமத்தெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மனசு எப்படி இருக்கும்? ஸ்தம்ப அவஸ்தையில் இருக்கும். தாட்ஸே வராது, அப்படியே இருக்கும், குவைட்டாக இருக்கும், ரொம்ப சமத்தாக இருக்கும். இந்த மனசு ஒன்றும் இருக்காது, ப்ராப்ளமே கொடுக்காது. ஆனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப வந்து. அப்போ நம்ம டெம்பரவரியாக பண்ணுறது எல்லாமே என்னென்னா, மனோநாசத்துக்காக நம்ம பண்ணுற டெம்பரவரியான காரியங்கள் எல்லாமே டெம்பரவரி தான்.
காரிய நாசம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்கும்னா அவித்யா நாசமாகிற வரைக்கும் இந்த இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நடுவுல டெம்பரவரியா என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனா நாசம் நடக்காது. பிரவாக நித்தியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இதுக்கு என்ன பேரு? பிரவாக நித்தியம். காரியமா இருக்கக்கூடிய இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரவாக நித்தியமா தொடர்ந்து அனாதி காலத்துல இருந்து பிரவகிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப நாசமாகும்? பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். என்ன ஸ்லோகம் அது? விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவஜ்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. 2:59. ஆமா, 2:59 சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபீவராக படுத்திருக்கேன். ஃபீவரில் படுத்திருக்கும் போது நல்ல டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 102 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது மசால் தோசை சாப்பிட்லான்னு ஆசை வருமா? நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும்ல. நீங்கள் கஞ்சி கொடுத்தாவே என்னால் என்ன பண்ண முடியாதுன்னு சாப்பிட முடியாது. அரை இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி அரை இட்லி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே டேப்லெட் எடுக்கணுமேன்றதுக்காக அரை இட்லி சாப்பிடுவோம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை வருமானா? வரவே வராது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஸ்லோகம்? விஷயா வினிவர்த்தந்தே. விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கி இருக்கிற நிலையில, எந்தெந்த நிலையில? தபஸ்யா பண்ணும்போதோ, இல்லை உபவாசம் பண்ணும்போதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரோகத்தில் இருக்கும் போதோ, ஒருத்தருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தூக்கத்தில் இருக்கும் போதோ என்ன இருக்கும்? விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உடனே நினச்சிக்க கூடாது, ஆஹா இவர் வந்து மகா உத்தமர், இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளே இல்லை அப்படின்னு ஏமாந்துடாதீங்க. நம்மளை பார்த்தே நீங்கள் வந்து 2 நாள் படுத்திருக்கீங்க, பெட்டில் படுத்திருக்கீங்க, ஐயோ பார்த்தா ஒன்றுமே தெரியலையே, வாசனையே இல்லை நமக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. நீங்கள் ஆகாரத்தை எடுக்காத வரைக்கும், விஷயங்களை ஃபீடிங் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களோட கனெக்ஷன் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷய வாசனைகள் எல்லாம் எங்கே இருக்குது? ஸ்டோர் ரூமில் அப்படியே இருக்கும், வெளியில் தெரியாமல். அதுக்கு என்ன பேர்? சஞ்சித வாசனைகள் அப்படின்னு பேர். அபரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். கண்ணுக்கு தெரியாதவை. நமக்கு ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா வாசனையே இல்லைன்னு தோணும். இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு எந்த வாசனையும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், நல்லா தான் இருக்கும். இப்போ எவ்வளோ வாசனைகள், கோடிக்கணக்கான வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பீஜ ரூபத்தில் வெளிப்படாமல் உள்ளே இருக்குன்னு தெரியவே தெரியாது. எப்போ நாசமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே. எப்போ ஆத்ம சாட்சா்காரம் ஒருத்தருக்கு நடக்குதோ அந்த க்ஷணத்தில், ராமனை பார்த்த க்ஷணத்தில் காமன் நாசமாவான். இதான் விஷயம். எந்த க்ஷணத்தில் ஆத்மானுபூதி உண்டாகுதோ அந்த க்ஷணத்தில் சர்வ வாசனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மூலமாகின்றது. அப்போ அது வரைக்கும் ஆத்மானுபூதி உண்டாகிற பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் எப்படி இருக்கும்? நித்திய பிரவாகமா போயிட்டே இருக்கும். பிரவாக நித்தியமா வாசனைகள் போயிட்டே இருக்கும். நடுவில் ஃபீவர் வந்தால் எப்படி தெரியலையோ அதே மாதிரி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜென்மங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜென்மத்தில் காஃபி வாசனை குரங்குக்கு வருமா? வராது. இப்போ இந்த ஜென்மத்தில் நான் காஃபியாக 50 வருஷம் சாப்பிட்ருக்கேன். 45 வருஷம் காஃபி சாப்பிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ 45 வருஷம் காஃபி குடிச்சு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் என்னாச்சு, நார்த் இந்தியாவில் இருந்ததுனால காஃபி வாசனை போயிடுச்சு. திரும்ப சவுத் இந்தியா வந்தோடனே திரும்ப காஃபி வாசனை வந்துடுச்சு. நார்த் இந்தியாவில் காஃபி, ரிஷிகேஷில் காஃபியே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். டீ தான், எங்கே போனாலும் டீ தான். ஆசிரமங்கள் எல்லாம் டீ தான். காஃபின்றதே அவங்களுக்கு தெரியாததும். இந்த காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் காஃபி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே குடிக்கிற காஃபி வந்து நார்த் இந்தியாவில் கிடைக்கும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் என்கிட்ட வருவாங்க எப்போவாது வந்து, சுவாமி காஃபி போடுவீங்களா அப்படின்னு சாதுக்கெல்லாம் என்கிட்ட வருவாங்க. நாங்கள் இன்னைக்காவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்போம். ஒரு 10 வருஷம் காஃபி வாசனையும் இல்லை. 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருந்த வரைக்கும் காஃபி வாசனை இல்லை. அப்போ காஃபி வாசனை குடிக்காததுனால இல்லை, சுவாமிகிட்ட காஃபி வாசனை இல்லைன்னு சொல்லாதீங்க. திரும்ப சவுத் இந்தியா வந்தோன்னே என்ன ஆகிப்போச்சு? திரும்ப வந்துருச்சு அந்த வாசனை. அதே மாதிரி இந்த சரீரம் போயிடுச்சு எனக்கு. இந்த சரீரம் போனதுக்கு பிறகு இந்த சரீரத்தில் நான் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும், சாஸ்திரம்,
இந்த சாஸ்திர அபியாசங்கள்லாம் சாஸ்திர வாசனையாக இருக்குமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வாரி வாசனை மாதிரி நிறைய வாசனைகள், போக வாசனைகளும் இருக்குமா? இது எல்லாம் நான் வந்து ஒரு மயிலாக பிறந்துட்டேன், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டுக்குருவியாக பிறந்துட்டேன், ஒரு புறாவா கிளியாக பிறந்துட்டேன், ஒரு மீனாக பிறந்துட்டேன், அப்படி நான் வாசனை வெளிப்படுமா? அப்போ மீன்கிட்ட காஃபி வாசனையே இல்லை அப்படின்னு சொல்லாமா? மீன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரி வாசனை, மசால் தோசை வாசனை ஒரு மீனுக்கு இல்லை, ஒரு மயிலுக்கு இல்லை, ஒரு குரங்குக்கு இல்லை அப்படி சொல்லாமா? அப்படின்னா அந்த டைமில் இல்லை. திரும்ப சரீரம், மனுஷ சரீரம் கிடைக்கும் போது இங்கே என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தனோ அது எல்லாம் அங்கே வந்துடும் திரும்ப. அப்போ நடுவில் இல்லாத மாதிரி கிடைச்சது அப்படின்னா நிமித்தங்கள்னால ஏதோ ஒரு வேற வேற சரீர நிமித்தம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் மாதிரியான ரோக நிமித்தம், இல்லைனா சமாதி மாதிரியான நிமித்தங்கள், இல்லை அப்படின்னா கோமாவில் இருக்கிற மாதிரி ஏதாவது மூர்ச்சா அவஸ்தா, இது மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனைகள் இல்லாமல் போன மாதிரி தெரியும். ஆனாலும் என்ன ஆகும்? பிரவாக நித்தியமா அது போய்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனாதி காலத்திலேருந்து வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால ஆத்மா எப்படி அனாதி அனந்தமோ அது மாதிரி வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனாதி அல்ல. ஏன் அப்படின்னா பரபிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ற நிலையில அது அந்தத்தை அடைகின்றது. அதனால ஆச்சாரியார் சொல்றாரு, கிந்து காரியா ஏவ பிரவாக அநாதயக. இது பக்கத்துல பிரவாக அநாதிக்கு பக்கத்துல என்ன போட்டுங்க? பிரவாக நித்தியம்னு போட்டுங்க. பிரவாக நித்தியம்னு போட்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு முக்கியமான சாஸ்திரத்துல டெர்மினாலஜி. இது பிரவாக நித்தியம். ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது எங்கே போச்சு உங்கள் வாசனைலாம்? டெய்லி தூங்கும் போது வாசனை இல்லாமல் இருக்குமா? டீப் ஸ்லீப்பில் சொப்பனத்தில் வாசனை வந்துடுது. சுஷுப்தத்தில் அவஸ்தையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனைகளே இல்லை. அப்போ சொல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறவன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாசனையே இல்லை அப்படின்னு சொல்லாமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசுப்த வாசனையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொன்னோம்ல, ஒரு பையன், சின்ன பையன், ஒரு பாலகன், ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு 6 வயசு இருக்குது. அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காம வாசனையே இல்லைன்னு சொல்லாமா? அவன்கிட்ட என்ன இருக்குது? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், வாசனை தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜுக்கு மேலே வந்து வரும்போது, நல்லா எவ்வளோ அவஸ்தைக்கு வரும்போது அந்த வாசனைகள்லாம், காம வாசனைகள் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் நடுவில் தெரியாத ஒளிய வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிரவாக நித்தியமாக சதா போயிட்டே இருக்கு. எது வரைக்கும் போகும்? பிரம்ம சாட்சாத்கார பரியந்தம் இது போயிட்டே தான் இருக்கும். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, நல்லா புரிஞ்சுங்க, இருந்துட்டு போட்டோம். புரிஞ்சாலும் பத்தாது சாமி. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததி. பிரம்மானுபூதி நடந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து போகும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போகவே போகாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்மானுபூதி நடக்கிற காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பரம் திருஷ்டுவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகின்றது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஷிக்கார் என்ன சொல்றாருன்னா, பரமார்த்த தத்துவம் பிரம்ம திருஷ்டுவா உபலப்ய. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றார், பரம் திருஷ்டுவானா பரமாத்மாவை பார்த்த மாத்திரத்தில் என்னது? அகம் ஏவ தது, நான் அந்த பரபிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒரு அனுபூதி நடந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் நிவர்த்தி ஆகும். அது வரைக்கும் வாசனைகள் நிவர்த்தி ஆகவே ஆகாது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்திகோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான இது ஸ்லோகம். 2வது முக்திகோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது அத்தியாயம், சர்வ வாசனாக்ஷயா தல்லாபஹ நிர்பீஜ, ஆமா என்ன, நிர்பீஜ சமாதினா நிர்விகல்ப சமாதினா, நிர்விகல்ப சமாதியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஜீவன் முக்தி கிடைக்குது. ஜீவன் முக்தி நிர்விகல்ப சமாதினால கிடைக்குது. நிர்விகல்ப சமாதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா சர்வ வாசனாக்ஷயாத் தல்லாபஹ, எல்லா வாசனைகளும் நிவர்த்தியான நிலையில் ஜீவன் முக்தியானது உண்டாகிறது. புருஷ பிரயத்தன சாத்திய வேதாந்த ஸ்ரவண ஜனன சமாதினா ஜீவன் முக்தியாதி லாபோ பவதி. இப்போ நம்ம சிரவண மனனம் பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்கு? கூறு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம புத்தி இல்லாம நான்சென்ஸா பண்ணிட்டு இருக்கோமா யாராவது? இல்லைன்னா 25 வருஷத்தை கொடுத்து நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேனா? உங்களுக்கு படிச்சு கொடுத்துட்டு இருப்பேனா? நான் என்னோட குருநாதர்கள் படிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா? அனாதி காலத்துலேருந்து ரிஷிமார்கள் படிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமர் சொல்றாரு புருஷ பிரயத்தன
முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணி 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 என்ன ஆகுது? சாத்திய புருஷ பிரயத்தனத்தோட சாத்தியமா இருக்கிறது எது? வேதாந்த சிரவணம். டெய்லி வரணும்ல கிளாஸ்க்கு, டெய்லி நீங்களும் வரணும். நான் என்னோட மன்னத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் சிரவணத்தை நீங்கள் பண்ணுறீங்க. முயற்சி பண்ணி தான் வரணும். ரொம்ப பிரயத்தனம் பண்ணணும். கண்டினியூஸாக வர்றது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. பாடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், வேதாந்த சிரவணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கம். வித்யார்த்தி சேத் சுகம் தியஜேத். ஒரு முக்கியமான சுபாஷிதம் இருக்கு. நீ வித்யார்த்தி ஆகணும், ஞானம் வேணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா சுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணு. சுகத்தை ஆசைப்பட்ட அப்படின்னா வித்யா போயிடும். வித்யா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுகத்தை தியாகம் பண்ணா மட்டும்தான் வித்யா வரும். என்ன மாதிரி உட்காந்து 1.5 மணி நேரம் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் கேட்கணும்ல, புரியுதோ புரியலையோ உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடம் கேட்குறோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இது. எனக்கு தெரியும் சிரவணம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அது என்ன எதனால் நடக்குது? புருஷ பிரயத்தனத்தினால நடக்கக்கூடிய வேதாந்த சிரவண, அது மூலமா உண்டான என்னது? சிரவணத்து மூலமா என்ன உண்டாகும்? மனனம். மனனத்து மூலமா என்ன உண்டாகும்? நிதித்தியாசனம். நிதித்தியாசனத்துல எது உண்டாகும்? சமாதி. இந்த சமாதியினால ஜீவன் முக்தியாதி, சமாதியினால உண்டாகக்கூடியது ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தியாதி லாபோ பவதி. அப்ப புருஷ பிரயத்தனம் முக்கியம். அதுக்கப்புறம் அது எப்படி உண்டாகும் சுவாமி அந்த ஜீவன் முக்தி அப்படின்னு கேள்வி கேட்டா, சர்வ வாசனாக்ஷயாத் தல்லாபக. அந்த ஜீவன் முக்தி என்பது அனைத்து வாசனைகளும் நாசமாவதை கொண்டு உண்டாகின்றது. அப்ப யார் சொல்றா? குப்பனோ சிப்பனோ சொல்லல. யார் சொல்றா? ராமபரான் வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு சொல்றார் அப்படின்னு வச்சு. இதுக்கப்புறம் இங்க வந்துருங்க. அப்போ எது வரைக்கும் நிர்விகல்ப சமாதி உண்டாகலையோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனைகள் பிரவாகமா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், அத்தக ஆகையினால் காரண உச்சேதாத்து தது உச்சேதக சம்பவதி. காரண நாசமாச்சு அப்படின்னா வாசனைகள்ன்ற காரியமும் நாசமாயிவிடும். அப்போ முள்ளு செடியை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முள்ளு செடியை மேலே மேலே வெட்டிக்கிட்டே இருந்தால் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பூர்வாசிரமத்தில் வந்து என்னோட அப்பா என்ன பண்ணுவார், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் சென்னையில். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் வந்து திருவிழாலாம் அங்கங்கே நடக்கும். எங்களோட பாட்டி வீட்டில் வந்து திருவிழா நடக்கும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஏப்ரல் மே மாதம் திருவிழாவுக்கு வருவோம். வந்துட்டு ஒரு 10 நாள் இருந்து திருவிழாவில் இருந்துட்டு போயிடுவோம். அப்பா என்ன பண்ணுவார், வரும்போதெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு அந்த லேண்டுக்கு போவார். அந்த லேண்டில் போனால் ஒரு அந்த முள்ளு செடியாக கிடக்கும். முள்ளு செடி கிடந்தோன்னே எங்களுக்கு மனசு என்னப்பா இது லேண்டு. இப்போ என்னோட ஃபாதர் பூர்வாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு கூப்பிட்டு போவார். லேண்டு ஃபுல்லாக முள்ளு மரமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவார், ஆளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். திரும்ப என்ன ஆகிடும், அடுத்த வருஷம் வரும்போது நம்ம எப்படி போன வருஷம் விட்டுட்டு போனோமோ அதே மாதிரி முள்ளு மரம் வந்துடும். திரும்ப அந்த சமயமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். திரும்ப அடுத்த வருஷம் இது மாதிரி வருஷம் 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 நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து அங்கே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னே திரும்பவும் அதே காரியத்தை நாங்கள் பண்ணணும். மேலே இருக்கிற எல்லாத்தையும் ஆளை வச்சு வெட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் சொன்னார், அந்த பக்கத்தில் இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் இருக்க விவசாயி வந்து சொன்னார், என்னங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூமியை தோண்டி என்ன பண்ணணும், ஜேசிபி வச்சு அந்த பூமியை தோண்டி அந்த முள்ளு மரத்தோட ஆணி வேர் இருக்கும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சின்ன செடியாக இருக்கும். கையில் பிடிச்சி இழுத்து பாருங்க தெரியும். முள்ளு மரம் சின்ன செடியாக இருக்குது. ஈஸியாக கையில் பிடிச்சி இழுக்கலான்னு வரவே வராது. ஏன் அப்படின்னா 1 அடி மரம் மேலே வந்திருக்குன்னா 3 அடி 4 அடி இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கும். 4 times 5 times வந்து பார்த்தீங்கன்னா கீழே அதோட வேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேண்டு ஃபுல்லாக பெரிய 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 பள்ளமாக எடுத்து அந்த செடி அந்த முண்டாக சொல்லுவாங்க, முண்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதோட காலி ஆயிடுச்சு. இப்போ அந்த வேரை நாசம் பண்ணணும்ல, ஆணிவேரை நீங்கள் நாசம் பண்ணாமல் வெறும் காரிய நாசம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் வேர்ட்ஸ் சொல்கிறார், அத்தக ஆகையினால்
நீ என்ன பண்ணணும்? காரண உச்சேதாத் உச்சேதக சம்பவதி. காரணத்தை நாசம் செய்தால் காரியமானது உச்சேதத்தை அடையும், நாசத்தை அடையும். இல்லை அப்படின்னா நீங்க காரண நாசம் இருக்க பண்ணாத வரைக்கும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளும் ஜென்மமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சதிமூலே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாஹா. காரணம் இருக்கின்ற நிலையில் கண்டிப்பா ஜாத்தியும் மரணமும் போகமும் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காரண நாசம் பண்ணணும். ஆச்சரிய சொல்லிட்டார். ததாகி அது போலவே பூர்வ பூர்வ சம்ஸ்கார லக்ஷண அவித்யா ஹி அஸ்மிதா ஹேது. சரி, வாசனைகளை வந்து எத்தனை வெரைட்டி பண்ணலாம்? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷாக, பஞ்ச கிளேஷாக. கிளேஷங்கள் தான் வந்து வாசனைகள், வாசனைகள் தான் கிளேஷங்கள். ரெண்டு வேற வேற இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா போகிறேன். அஸ்மிதான்ற கிளேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதான்ற கிளேஷத்துக்கு உங்களுக்கு அஸ்மிதானா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அகங்காரம். அகங்காரம் எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சுன்னு, எப்போ முதல்ல வந்துச்சு அகங்காரம்? நீங்க ஜீவன் அப்படின்னு அகங்காரம்னாவே ஜீவன் இல்லை. நான் சொல்றது வந்து எந்த ஜென்மத்துல உண்டாச்சு? எந்த ஜென்மத்துல உண்டாச்சு? அனாதி. அவ்வளவுதான். அகங்காரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனாதி. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அனாதியா இருக்கிற இந்த அகங்கார வாசனை அனாதி. நான் ஜீவன் அப்படின்ற வாசனை அனாதி. அந்த வாசனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது மூல காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேருந்து உண்டாச்சு? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். அவித்யால இருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது உண்டாயிருக்கு? அகங்காரம் உண்டாச்சு, அஸ்மிதா. அதுதான் இங்கே ஆச்சரியர் சொல்றாரு. ததாகி அது போலவே காரண நாசம் பண்ணணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னா பூர்வ பூர்வ சம்ஸ்கார லக்ஷண அவித்யா. நீங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே போங்க. நான் ஒரு வாசனை தோன்றுது அப்படின்னா இந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம், மொத்தம் 5 கிளேஷம். இந்த மரண வாசனை அபினிவேஷம்ன்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? மரண வாசனை. நான் மரணிக்க கூடாதுன்ற பயம். ஏற்கனவே மரணிச்சிருந்தா தானே உங்களுக்கு இப்போ பயம் வரும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து மரணிக்க அனுபவமே இல்லை அப்படின்னா இப்போ எப்படி பயம் வரும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மரணிக்க கூடாதுன்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளேஷமும் கூட ஒரு வாசனை தான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ராகம் இருக்குது, துவேஷம் இருக்குது. அதுக்கு முன்னாடி எது இருக்குது அப்படின்னா அஸ்மிதான்ற வாசனை இருக்குது. அதுக்கு முன்னாடி எது இருக்குது அப்படின்னா அவித்யா இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதாக்கு இது அபினிவேஷத்துக்கு முன்னாடி துவேஷம், துவேஷத்துக்கு முன்னாடி ராகம், ராகத்துக்கு முன்னாடி அபினிவேஷம், அபினிவேஷத்துக்கு எது அஸ்மிதா, அஸ்மிதாக்கு முன்னாடி எது அவித்யா. அப்போ பூர்வ பூர்வ சம்ஸ்கார, பூர்வ சம்ஸ்காரனா முன்னாடி வாசனைகளுக்கு முன்னாடி என்னது? அவித்யாஹி அஸ்மிதா ஹேத்து. அவித்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதாக்கு காரணம். அஸ்மிதான்ற அகங்காரத்துக்கு காரணம் அவித்யா. சாச்ச அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? மனுஷ்யோகம். என்ன அகங்காரம்ன்றது என்னது? நான் மனிதன். மனுஷ சரீரம் கிடைச்சோன்னா நான் மனிதன், பூனை சரீரம் கிடைச்சா நான் பூனை, நாய் சரீரம் கிடைச்சா நான் நாய். அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தந்த சரீரத்தில் என்ன இருக்கு? அகங்காரம் இருக்கு. அப்ப சாச்ச மனுஷ்யோகம் மம இதம், என்னோட வீடு, என்னோட வாகனம், என்னோட குழந்தை, என்னோட மனைவி அப்படின்னு என்னோடதுன்னு அகங்காரத்துக்கு அப்புறம் மமகாரம். மமகாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மம இதம் இஷ்டம், எனக்கு இது ரொம்ப பிரியமானது, இஷ்டமானது ராகம். எனக்கு இது ரொம்ப இஷ்டம்னா என்ன ஆயிடுச்சு? ராகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அனிஷ்டம் இதம் அனிஷ்டம் இதம், இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வெறுப்பானது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசத்தை உண்டு பண்ணக்கூடியது. மம இதம் இஷ்டம் அனிஷ்டமிதி, இது எனக்கு இஷ்டமானது, இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ்டமானது அப்படின்னு ஒன்றுத்துல ராகம், ஒன்றுத்துல துவேஷம். அப்போ ராகத்வேஷம் வரத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? அகம் மனுஷ்யகன்ற அகங்காரம். நான் மனுஷன்ற அகங்காரம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு பிரியமானது அப்படின்னு ஒரு ராகம்,
எனக்கு பிரியமில்லாததுன்ற துவேஷம். அதுக்கு பின்தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னைக்குமே மரணிக்க கூடாது, நான் என்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அபினிவேஷம். இந்த விதமா வந்து பார்த்தீங்கன்னா பிரமஹேத்து, இந்த விதமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமையானது உண்டாகின்றது. அப்ப இந்த பிரமைக்கெல்லாம் காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா பிரமைக்கும் காரணம் அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். 4 வாசனைகளுக்கும் மூல காரணம் அவித்யா. ஆயிடுச்சா? இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போசுற இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், என்ன பண்ணுவார்னா, வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாங்கியத்தையும் யோகத்தையும் படிச்சுட்டு தான் வேதாந்தம் படிக்கணும். இல்லை அப்படின்னா கேப்பாக இருக்கும். அவித்யானா என்னன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படின்னா அவித்யாவுக்கு லட்சணமே யாருக்கும் தெரியாது. யோக சூத்திரம் படித்தாதான் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவோட லட்சணம் என்ன தெரியும். சரி, அவித்யாவுக்கு வேற என்ன லட்சணம் இருக்கு? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷம். அதுக்கு முன்னாடி பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். அதுக்கு என்னது? அது என்னது? அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அது ஃபுல்லா சொல்லுங்க. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம். அடிச்சா? அப்ப வாசனைகள் அவித்யாலிருந்து உண்டானது தான் வாசனைகள். அந்த அவித்யாலிருந்து உண்டானது தான் கிளேஷங்கள். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவித்யான்ற பெயராலேயே சொல்லப்படும். வாசனைகளையும் அவித்யாவையும் செப்பரேட் பண்ண முடியாது. வாசனைகள் தான் அவித்யா, கிளேஷங்கள் தான் அவித்யா. கிளேஷங்களும் வாசனைகளும் ரெண்டும் ஒன்று தான். கிளேஷங்களும் வாசனைகளும் ரெண்டும். ராகம்ன்றது வாசனை, துவேஷம்ன்றது வாசனை. அகங்காரம், நான் மனுஷன், நான் ஜீவன் அப்படின்றதும் ஏற்கனவே அனாதி காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கிற வாசனை. மரண பயமும் கூட வந்து ஏற்கனவே நான் மரணிச்சதுனால எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்ற வாசனையை வச்சுக்கிட்டு தான் என்னை மரணிக்க கூடாதுன்ற எண்ணமும் எனக்கு உண்டாகுது. அப்போ வந்து பஞ்ச கிளேஷங்கள்ல அவித்யா கண்ணியமா இருக்கிற 4 கிளேஷங்களும் வாசனைகள் தான். அந்த அந்த வாசனைகளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 4 வெரைட்டி பண்றோம். பிரசுப்த தனு விச்சின்ன உதாராக அப்படின்னு, வேற எதுவும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் என்ன இருக்குன்னா முன்னாடி இருக்கிறதுக்கு காரணம் ஆயிடுது அப்படின்னு சொல்றார். இது வந்து பிரமஹேத்து அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த பேராகிராஃபுக்கு வந்து அடுத்த பேஜ். சோ அபி என்னங்க? ஆமாம் அத்தஸ்மின் தத்புத்தி இல்லை, பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சணமே சொல்லும்போது, அவித்யாவுக்கு லட்சணம் சொல்லும்போது அத்தஸ்மின் தத்புத்திகி, அத்தஸ்மின் தத்புத்தி. ஆமாம், அதுதான். ஆமாம், அவித்யாவோட லட்சணம் சொல்லும்போதே அந்த சூத்திரம் அது, நான் அடுத்த சூத்திரமே அதான சொல்லுது. ஆமாம், அந்த சூத்திரத்தை எடுத்துக்கணும். அவித்யாவுக்கு லட்சணமே அத்தஸ்மின் தத்புத்தி. அத்தஸ்மின் தத்புத்தி, வேற ஒன்றில் வேற ஒன்றை பார்த்தலுக்கு என்னவோ அதுக்கு பேர் அவித்யா. சுகத்துல துக்கத்துல சுகம், அசுத்தியில அசுச்சியில சுத்தி சுச்சி புத்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனித்தியத்துல நித்திய புத்தி, ஆத்மால வந்து அனாத்ம புத்தி, தேக. ஆமா, இது வந்து பார்த்தீங்கன்னா அது அடுத்த சூத்திரமே அதுதான் உங்களுக்கு வருது அவித்யாவோட லட்சணம் சொல்லும் போதே. அப்ப இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனைன்னு சொல்லலாம், இல்லை வந்து கிளேஷங்கள்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா இப்போ சொல்ற மாதிரி அதை இன்னும் டிஃபைன் பண்ணி சொல்றதா இதை சொல்லலாம். இதெல்லாம் ஒன்று தான். ஆயிடுச்சா? இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஸ்மிதாக்கு எது காரணம்? அஸ்மிதாக்கு காரணம் எது அப்படின்னா அவித்யா. அவித்யாவிலிருந்து அஸ்மிதா உண்டாச்சு. அதுக்கப்புறம் சோ அப்பி ராகத்வேஷயோகோ, அந்த அஸ்மிதா எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா ராகத்வேஷத்துக்கு காரணம் எது அப்படின்னா அஸ்மிதா. ராகத்வேஷத்துக்கு எது காரணம்? அஸ்மிதான்ற அகங்காரம். தௌச்ச, அந்த ரெண்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பர நிகிரக அனுகிரக துவாரா. இப்போ நீங்கள் ராகத்வேஷம் வந்தோன்னு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நான் ராகப்பட்ட வஸ்து அடையிறதுக்காக, நான் விருப்பப்பட்ட வஸ்து அடையிறதுக்காக ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேண்டு பார்த்தார். லேண்டு பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. கங்காவோட ஃபுல்லாக பக்கத்துலேயே இருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ட்ரைபல் ஏரியா ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பூர்வக்குடிகள் அங்கே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் வச்சுக்கிட்டு
நல்லா இருந்தாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆசிரமம் கட்டியே ஆகணும். ஆசிரமம் கட்டியே ஆகணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராகம் வந்துருச்சா. ராகம் வந்தோன்னே என்ன பண்ணார் தெரியுங்களா? தான்ட்ட இருக்கிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மீடியேட்டரை வச்சு என்ன பண்ணார், அவங்க எல்லாத்தையும் பணம் கொடுக்குறேன், நீங்கள் இங்கேருந்து காலி பண்ணிடுங்க. அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2-3 பேர் வெக்கேட் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. 2-3 ஃபேமிலி போயிடுச்சு. மீதி இருக்கிற 2-3 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துச்சு. அங்கே ஃபேமிலி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை பண்ணி பார்த்தாரு. அவங்க யாரும் போகவே இல்லை. என்ன பண்ணார் தெரியுங்களா? மீடியேட்டர்கிட்ட சொல்கிறார், எப்படியாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு வேணும், அவங்கள்ட்ட நீ என்ன வேணால் டீல் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். பணம் வேணுமோ அவனுக்கு, பணம் வாங்கிக்கோ அப்படின்னு. இவன் என்ன பண்ணானா, ஒரு ஆந்திராக்காரன், அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ராத்திரி தீ வச்சுட்டாங்க. அவனு அந்த குடிசைக்கெல்லாம் ஜூம் பிடிக்கலாம் தீ வச்சு விட்டான். ஆசிரமம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கைக்கரையில் இருக்கிற ஒரு 3-4 ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு அதில் நிறைய பேருக்கு காயெல்லாம் பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெரிய கேஸ் ஆகிப்போச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ராகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகுது பாருங்களேன். ஆசைப்பட்டா இது இல்லைன்னா வேற இடம் வாங்கிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. இருந்துட்டு போட்டுமே, இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள எப்படி வெக்கேட் பண்ணுறது அப்படின்னு. சாது, நான் சொல்கிறது சாது சன்னியாசி ரிஷிகேஷில் நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். இது என்ன ஒரு மோசமான நிலைமை பாருங்க. ராகம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த இது வந்து பர நிகிரக, மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிகிரகம் பண்றது, நாசம் பண்ணாலும் பரவாயில்லன்னு ஒரு காரியத்தில் ஈடுபடுறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகிரக, சில பேருக்கு நல்லதும் பண்றோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், நிறைய நல்லதும் பண்றோம். நம்ம பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதும் நடந்துருது. ராகத்தினால என்ன பண்றோம் அப்படின்னா தேசத்தினால நிகிரகம் பண்றோம், ராகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்றோம். நம்ம யார் மேலெல்லாம் பிரீத்தியா இருக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நல்லது பண்றோம். யாரெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், நிகிரகம் பண்றோம். என்னுடைய காமம் நிறைவேறலனா அது குரோதமாயிடுது, நிறைவேறுச்சுன்னா லோபமாயிடுது. அப்ப இதனால நம்ம என்ன பண்றோம், தர்ம அதர்ம யோகோ, அது மூலமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகிரக நிகிரக அனுகிரகாதி துவாரா, ஒருத்தருக்கு நல்லது பண்றோம், ஒருத்தருக்கு கெட்டது பண்றோம், அது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, தர்மம் அதர்மம் அப்படின்னு புண்ணிய பாப்பமானது சம்பாதிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷங்கள்ல இருந்து தான் அவித்யா, அவித்யால இருந்து நான்ற அகங்காரம் அஸ்மிதா, அஸ்மிதால இருந்து ராகத்வேஷம், ராகத்வேஷத்துல இருந்து இன்னொருத்தருக்கு நிகிரகம் நடக்குது, கெட்டது நடக்குது, இன்னொருத்தருக்கு நல்லது நடக்குது. கெட்டது நடந்தா தர்மம், நல்லது நடந்தா தர்மம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துலேயும், இப்போ குரங்கு இருக்கு, டெய்லி காலையில் நான் வந்து இதான் பண்ணிட்டு இருக்கேன், 2 காரியம் பண்ணிட்டு இருக்கேன். பட்சிகள் சாப்பிடணும் அப்படின்னா குரங்கு என்ன பண்ணணும், அடிச்சு விரட்டணும். நான் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டிடுவேன். அப்புறம் காக்கைங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப குரங்கு கூப்பிடுவேன். எந்த குரங்கை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டணுமோ அந்த குரங்குகளை திரும்ப கூப்பிட்டு நல்லா பிஸ்கட் பாக்கெட்டு அந்த புறையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பழங்கள் புறை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது. இதுங்க கன்ஃபியூஸ் ஆகாது அதுங்களுக்கு. பைத்தியமாயவன் சாமி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியமா அப்படின்னு தான் நினைக்கும் குரங்கெல்லாம். ஒரு பக்கம் அடித்து விரட்டுறான் பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு, இன்னொரு பக்கம் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங்கும் பண்ணுறான் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியவே தெரியாது, பட்சிகளுக்காக தான் இது நடக்குது. அப்போ பாருங்க, பிரியமாக இருக்கிற பட்சிகளுக்கு கொடுக்கணும்னு குரங்கை நான் அடிக்கிறேன், அதர்மம் தானே. திரும்ப அதர்மத்தை பண்ணிட்டு திரும்பவும் குரங்குகளை கூப்பிட்டு திரும்பவும் பிஸ்கட் கொடுத்து பழங்களை கொடுத்து புண்ணியத்தையும் பண்ணுறேன். அடப்பாவே, புண்ணியம் பார்ப்போம், புண்ணியம் பார்ப்போம், புண்ணியம் பார்ப்போம். நம்ம உலகத்தில் பண்ணுற எல்லா காரியங்களும் வாசனைகள்லேருந்து, அவித்யாலேருந்து வாசனைகள், வாசனைகள்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பார்ப்போம். இதுக்கப்புறம் தௌ தர்மா தர்மவ் போகே. சரி, இந்த புண்ணிய பாப்பம் வந்து பண்ண இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொங்கல் எடுத்தேன் கையில். நாதபிரம்மத்துக்கு கொடுக்கும்போது டக்குன்னு மேலே கொட்டி அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூடு. சின்னது தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூடு. நான் கிளியராக சொல்லிட்டேன், இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, உன் கருமா சுட்டு போச்சு, ஏதோ ஒரு பாப்ப கருமா கால் சுட்டு போச்சு, அவ்வளோதான். உண்மையா அப்படின்னா ஆமாம், எனக்கு தெரியும். நான் பிளான் பண்ணவே இல்லை, அவர் மேலே கொட்டணும்னு பிளான் பண்ணலை, கேர்ஃபுல்லாக தான் எடுத்தோம். கேர்ஃபுல்லாக எடுக்கும் போதே வந்து காலில் கொட்டி வந்து சுட்டு ஐயோ ஐயோன்னு சுட்டு உடனே இது பண்ணியாச்சு. அப்போ ஒரு சின்ன துக்கம் நடக்கணும்னாலும் கூட அதுக்கு பின்னாடி எது இருக்கணும், நம்ம முந்தின ஜென்மத்தில் பண்ண பாப்பம். அப்போ நான் இப்போ குரங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கை அடித்து விரட்டுறேன், அதுக்கப்புறம் திரும்ப குரங்கு கூப்பிட்டு அதுக்கு ஃபீடிங்கும் பண்ணுறேன்.
காக்கைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்சிகளுக்கெல்லாம் நல்லது பண்ணுறேன், குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு தானே போகும். பாவமாக சில குரங்குலாம் ஐயோ இவன் என்ன விரட்டுறான்னு துக்கப்பட்டுக்கிட்டே போகும். அப்போ வந்து பாப்பம் தானே, இந்த துக்கத்தை நான் அனுபவிக்கணுமா? ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தினால சுகம், பாப்பத்தினால துக்க அனுபவம். அப்போ சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் என்ன ஆகுது, அது திரும்ப எங்கே போய் பதிவாகும், நம்ம சித்தத்தில் சுக வாசனையா பதிவாயிடும். துக்கத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் துக்க வாசனையா அது வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிடும். அனுபவம், அனுபவத்திலிருந்து சுக வாசனை துக்க வாசனை பதிவாயிடுது. சோ அப்பி அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாசனாசு, சோ அப்பி வாசனாசு, அந்த சுக துக்க அனுபவங்களும் போகமும் கூட என்ன ஆயிடும், போகம்னு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ண, என்ன போகம், சுகபோகம் துக்கபோகம். சுகபோகத்தை பண்ணா சுகவாசனையா பதிவாயிடும், துக்கபோகம் பண்ணா துக்க வாசனையா பதிவாயிடும். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாஹா, அந்த வாசனைகள் சித்தத்துல பதிவானவை என்னாகும் அப்படின்னா புனர் பிரமாதிஷு, திரும்ப என்னாகும், ஜென்மம் எடுப்போம். ஜென்மம் எடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல இருக்கிற வாசனைகள் எல்லாம் எங்க வரும், ட்ரிக்கர், வெளியில ஏதாவது ஒரு ட்ரிக்கர் வரும். அந்த ட்ரிக்கரை பார்த்த மாத்திரத்தில் பழைய வாசனை ஸ்மிருதிக்கு வரும். ஸ்டோரில் இருக்கிற வாசனை எல்லாம் ஸ்மிருதிக்கு வந்தோன்னே இந்த சித்தத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோருக்கு வருது, இதுக்கு புத்திக்கு வரும்போது ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு வந்த மாத்திரத்தில் எனக்கு திரும்ப என்ன உண்டாகுது அப்படின்னா, எனக்கு அந்த சுகம் திரும்பவும் வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காம சங்கல்பம் புத்தியில் நடக்குது. அப்ப காம சங்கல்பம் நடந்த மாத்திரத்துல திரும்ப அந்த மனசு என்ன பண்ணுது, ராகப்படுது. என்னன்னா நான் ஆசைப்பட்டதை எப்படிலாம் அடையலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணுது, ராகப்படுது. அதே மாதிரி துக்கா வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வருது. சித்தத்தை இருக்கும் போது வாசனா, புத்திக்கு வரும்போது ஸ்மிருதி. அந்த புத்தியில ஸ்மிருதி வந்த மாத்திரத்துல எனக்கு இது வேணாம் அப்படின்னு நான் என்ன பண்றேன், அவாய்ட் பண்ற துவேஷமானது உண்டாகுது. அப்போ ராகம் துவேஷம் இந்த புத்தியில உண்டாகுது. காம சங்கல்பம், துவேஷ சங்கல்பம். இது மூலமா மனசுல வந்து அடையறதுக்காக ஆலோசனை, அப்புறம் அடையாம இருக்கிறதுக்காக அவாய்ட் பண்றதுக்காக ஆலோசனை. 2 ப்ராசஸ் நம்ம மனசுல சதா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 2 காரியம், சுகத்தை அடையறதுக்கான ஆலோசனை, துக்கத்தை அவாய்ட் பண்றதுக்கான ஆலோசனை நடந்துகிட்டே இருக்கு. இது அப்படியே மெதுவா இந்திரியங்களையும் தேகங்களையும் பாஸ் ஆகும்போது கர்மமா பரிணமிக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடையறதுக்காகவும் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் புண்ணிய பாப்பங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த புண்ணிய பாப்பங்கள் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போகுது. இதுதான் பிரமன்னு பேர். புனர் பிரமாதிஷு, திரும்பவும் பிரமையாகுது. பிரமைனா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம், ஆலோசனை, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது பிரம. இத்தியானாதி சம்சார சக்கரம் அனிஷம் ஆவர்த்ததே. இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சார சக்கரம் இருக்குல்ல, இந்த சம்சார சக்கரம்ன்றது இவ்வளவுதாங்க. எங்கிருந்து வேணாலும் ஆரம்பிச்சிருங்க. வாசனையிலிருந்து ஆரம்பிங்க, இல்ல கர்மத்திலிருந்து ஆரம்பிங்க, இல்ல காமத்திலிருந்து ஆரம்பிங்க. ஏன்னா சக்கரம் தானே, சக்கரத்துல வந்து எங்க இருந்து வேணா ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம வாசனையிலிருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க, வாசனை சித்தத்துல இருக்கு. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு ஸ்மிருதி வருது. ஸ்மிருதியில வந்த மாத்திரத்துல காம சங்கல்பம் புத்தியில வந்து உண்டாகுது. அதுக்கப்புறம் அந்த காம சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனசுல வந்து காம ஆலோசனை நடக்குது, விசாரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள்லையும் தேகங்கள்லையும் நடக்கும்போது கர்மமாகுது. அந்த கர்மம் புண்ணிய பாப்பமாகுது. அந்த புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக சரீரம் துக்க சரீரம் கிடைச்சி போகம் பண்றோம். அந்த போகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சுகவாசனை துக்க வாசனையா மாறுது. சுகவாசனை துக்க வாசனை திரும்ப சித்தத்தில் போயிடுது. திரும்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதிக்கு வருது. இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. இது எவ்வளவு நாள் சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனாதி காலத்திலிருந்து இந்த சம்சார சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அனிஷம் ஆவர்த்ததே. அனிஷம் அப்படின்னா கேப் இல்லாம எண்டையில் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா அனிஷம்ன்றதுக்கு அர்த்தம் இடைவெளி இல்லாமல், எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா லகாத்தார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கு இந்த சம்சார சக்கரம். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் தத்திர, இந்த விஷயத்துல ஒரே ஒரு பேராகிராஃப். தத்திர வாசனானாம் கிளேஷ கருமானி கேத்தவா. ஆச்சரிய சொல்லிட்டாரு பாருங்க. தத்திர வாசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது வாசனைகள் எப்படி உண்டாச்சுன்னு கேட்டால் யாராவது சொல்லுவீங்க, எங்கே சொல்லுவீங்க?
நான் கேட்குறேன், இப்போ வாசனைகள் சித்தத்தில் பதிவாச்சு இல்லை, சித்தத்தில் வாசனை பதிவாயிருக்குன்னு சொல்கிறேன். வாசனைகள் எப்படி பதிவாச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? வாசனைகள் பதிவாச்சு அப்படின்னா நீங்கள் போகம் பண்ணியிருக்கணும். அதாவது சுகத்தை போகம் பண்ணியிருக்கணும், துக்கத்தை போகம் பண்ணியிருக்கணும். அதுதான் வாசனையாக பதிவாயிருக்கு, சுக வாசனை துக்க வாசனை. அப்போ வாசனைக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சுக அனுபவம், போகம், சுக துக்க போகம். போகத்துக்கு எது காரணம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கர்மா. புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா சுகம், துக்கம். பாப்ப கர்மா பண்ணீங்கன்னா துக்கம். அப்போ போகத்துக்கு காரணம் கர்மம். அப்போ வந்து ஆச்சரியா, சரி, இந்த கர்மத்துக்கு எது காரணம்? கர்மம், கிளேஷம். கிளேஷம், ராகத்வேஷம்ன்ற கிளேஷம். கிளேஷம், கிளேஷம் சொல்லுங்க. ராகத்வேஷம் தான் கிளேஷம். ராகத்வேஷத்தினால தான் நம்ம கர்மா பண்றோம். எத்தத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். எதையெல்லாம் ஜந்துக்கள் பண்றானோ அது எல்லாத்துக்கும் பின்னாடி காமம் தான் காரணம். காமம் எதுல வந்துருது? பஞ்ச கிளேஷத்துல வந்துருதா? அப்ப பஞ்ச கிளேஷத்துல இருக்கிற ராகம் துவேஷம்னு சொல்லக்கூடிய கிளேஷத்திலிருந்து கர்மம்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாப்பம் பண்றோம். புண்ணிய பாப்பத்திலிருந்து சுக துக்க அனுபவம் நடக்குது. சுகதுக்க அனுபவத்திலிருந்து சுகதுக்க வாசனைகள் சித்தத்தில் பதிவாகுது. அப்ப சுகதுக்க வாசனைகளுக்கு எது காரணம்னு கேட்டீங்கன்னா கருமங்களும் கிளேஷங்களும் வாசனைகளுக்கு காரணம். அதான் இங்க சொல்றாரு, தத்திர வாசனானாம். வாசனைகளுக்கு, இந்த விஷயத்தில் வாசனைகளுக்கு கிளேஷ கருமாணி ஹேத்தவகா, கிளேஷங்களும் கருமங்களும் தான் காரணம். அப்ப சக்கரத்துல எங்க இருந்து வேணா ஆரம்பிச்சுக்குங்க. நான் சொல்றேன், சங்கல்பம் தான் காரணம். கரெக்டா இல்லையா? ஆமா. ஸ்மிருதி தான் காரணம். கரெக்டு தான். சித்தத்துல இருந்து ஸ்மிருதி வரல அப்படின்னா நான் சங்கல்பம் பண்ணியிருக்க மாட்டேன். சங்கல்பம் பண்ணலன்னா ராகத்வேஷம், சங்கல்பம் பண்ணல அப்படின்னா கிளேஷம் இல்லை அப்படின்னா கர்மா நடந்திருக்காது. கர்மா நடக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுகதுக்க அனுபவம் கிடைச்சிருக்காது. சுகதுக்க அனுபவம் கிடைக்கல அப்படின்னா அது வாசனையா மாறி இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணாலும் காரணம் சொல்லலாம், எதை வேணாலும் காரியம்னு சொல்லலாம் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா கிளேஷங்களும் கர்மங்களும் ஹேத்தவகா, காரணங்கள். அது மட்டும் இல்லை, எது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் என்ன, இது எல்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாத்தியாயுர் போகாகா பலம். பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மங்களும் இந்த வாசனைகளும் இருக்கின்ற நிலையில், கர்மங்களும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில், கர்மத்தை பிரிச்சுங்க. கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருதத்தில் போய் ஸ்டோர் ஆகி சமஷ்டி கர்மா. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த தேசத்தில் எந்த காலத்தில் உங்களுக்கு என்ன சரீரம் கிடைக்கணும் அப்படின்றத கர்மா தீர்மானிக்கும். அந்த கர்மா தீர்மானித்த மாத்திரத்தில் அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரியான வாசனைகள் அந்த சித்தத்தில் வந்து அபிபூதம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சித்தம் இதுக்குள்ளார பிரவேசம் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று சாஃப்ட்வேர், ஒன்று ஹார்ட்வேர். கர்மத்திலிருந்து ஹார்ட்வேர் கிடைக்கும், அதுக்குள்ளார இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம், சித்தத்தில் இருக்கிற ப்ரோக்ராம் தான் வாசனைகள். சிம்பிளாக புரிஞ்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ இந்த கர்மங்களும் வாசனைகளும் காரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பலன் எது அப்படின்னா ஜாதி ஆயுள் போகம் தான் கர்ம வாசனைகளுடைய பலன். கர்ம பலன் நம்ம சொல்கிறோம்ல, கர்ம பலன் சொல்கிறோம். கர்ம பலன் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சரீரம், ஜென்மம். ஜென்மம் எடுத்தா என்ன நடக்கும்? மரணம். ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் நடுவில் என்ன நடக்கும்? போகம். அதுதான் ஜாத்தியாயுர் போகம் அப்படின்னு பலம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் சித்தம் தான் ஆசிரயக. இந்த வாசனைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வாசனைகளுக்கும் இருக்கிற ஸ்தானம் எது அப்படின்னா ஆசிரியம்னா ஸ்தானம். எங்க இருக்கு வாசனைகள் எல்லாம்? சித்தத்துல இருக்கு. சித்தஸ்ய வாசுதேவன். வாசுதேவன் அங்கதான் உட்கார்ந்து இருக்கார். எல்லா சித்தத்துல இருக்கிற வாசனைகளையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் சப்தாதிகம் ஆலம்பனம். சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் இருக்கு பார்த்தீங்களா? விஷயங்கள். சப்தாதிகள்னா அர்த்தம் விஷயங்கள் அர்த்தம், ஆப்ஜெக்ட். வெளியில இருக்கிற விஷயங்கள் தான் இந்த வாசனைகளுக்கான போல். இந்த வாசனைகள் கிரீப்பர் மாதிரி. இந்த கிரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூத விஷயங்களை சுத்திக்கிட்டு இருக்கு. காஃபி வாசனை எதை சார்ந்து, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? காஃபியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. மியூசிக் வாசனை, கர்நாடிக் மியூசிக் எனக்கு வீக்னஸாக இருக்குன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு? கர்நாடிக் மியூசிக்கை சார்ந்து என்னோட வாசனை இருக்கு.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த விஷயம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த வாசனைக்கு அந்தந்த விஷயம்தான் ஆலம்பனம், பற்றுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தைஹி சங்கிரகி தத்வாத், இவைகளோடு சேர்ந்து இதையெல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி, அப்ப விஷயம் இருக்கணும், ட்ரிக்கரை தான் ஃபர்ஸ்ட் இடத்துல ட்ரிக்கர் வெளியில இருக்கணும்ல. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு கேட்டால் பாம்பே ஜெயஸ்ரீ பாட்டு கேட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், செத்தேன் நான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை வெளியில் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ பின்னாடியே போயிடும் மனசு. அப்படியே நின்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். அப்போ வந்து கேட்காத வரைக்கும் உள்ள வாசனை வெளிப்படவே இல்லை. அப்போ நான் வெளியில் வந்து ஒரு ட்ரிக்கர் ஆகும்போது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஜெயஸ்ரீயோட வாய்ஸ் லைட்டாக கேட்ட மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதை அனுபவித்த வாசனை வெளியில் வந்துடும். ஆஹா என்னமா இருக்குது அப்படின்னு நான் என்ஜாய் பண்ணுறேன். அப்போ வெளியில் இருக்கிறது ஆலம்பனம். இந்த ஆலம்பனத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ட்ரிக்கர் என்ன பண்ணுது, உள்ளே இருக்க சித்தத்தில் இருக்கிற கர்நாடிக் மியூசிக்கை பற்றின வாசனையை தூண்டி விடுது. பாம்பே ஜெயஸ்ரீயோட பாட்டில் இருக்க சுகம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஆசிரியத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்திலிருந்து வாசனைகள் வெளிப்படுது. இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்ப கர்மத்தை பண்ண வைக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்குது. இது எல்லாம் சுற்றுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா அவித்யா. அப்போ ஆச்சாரியார் சொல்கிறாரு இது எல்லாம் கலெக்ட் ஆகி தான் வாசனைகள். அப்போ வாசனைகள்னா தனியாக எடுக்காதீங்க, பின்னாடி இத்தனையும் சேர்ந்து இருக்கு. அவித்யா இருக்குது, அதுக்கப்புறம் அவித்யாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இருக்குது, ஜென்மத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியஸ்தானம் சித்தம் இருக்குது, சித்தத்துக்கு அப்புறம் விஷயம்னு வெளியில் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த நாலும் சேர்ந்தது தான் வாசனைகள். இது எல்லாம் ஒன்று கூடி ஆதார நைரந்தரிய சத்கார அனுபந்திய அஷ்டாங்க யோக ஜனித பல விவேக்கியாத்தியா. ஆச்சரியம் சொல்றார் இதெல்லாம் நாசமாகணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதரவோடு. நம்ம தமிழ் ஆதரவுன்னு சொல்லுவோம்ல. ஆதரவுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரகன்றதுக்கு அர்த்தம் ஸ்ரத்தா பக்தியா அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும். ஆதரவுனா என்ன அர்த்தம்னா ஸ்ரத்தையோடு பக்தியோடு. ஸ்ரத்தா பக்தியோடு சேர்ந்து நைரந்தரிய நிரந்தரமா கண்டினியூஸா சத்கார அனுபந்தேனா சத்காரத்தோடு கூடி கட்டி வைக்கப்பட்டதா. அபியாசத்தோட லட்சணம் ஞாபகம் இருக்கா? தீர்க்க கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருடபூமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியேன. இந்த நாலுத்தோட சேர்ந்து என்ன பண்ணணும்? தீர்க்க காலம் நிரந்தரமா என்ன பண்ணணும்? அஷ்டாங்க யோகஜ அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் பண்ண அதுல இருந்து அவிப்ளவ விவேக கியாத்தியா. இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அபியாசம் பண்ணி எங்க வந்து சேர்ந்துருவோம்? பரம்பிரசங்கியானத்துல வந்து சேருவோம். பரம்பிரசங்கியானத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக கியாத்தி விட்டு போகுமா? நான் வேற இது வேறன்னு பார்ப்பேன், அப்புறம் திரும்ப கீழே இறங்கிடுவேன். என்னென்ன பரிணாமம் சொல்லியிருக்கோம்? முதல்ல ஏகாகிர பரிணாமத்துக்கு அடுத்ததுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிரோத பரிணாமம். அப்ப ஏகாகிர பரிணாமம் இதுல பரம்பிரசங்கியானத்துல ஏகாகிர பரிணாமத்திலிருந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நிரோத பரிணாமத்துக்கு போவீங்க. திரும்ப நிரோத பரிணாமத்துல இருந்து திரும்ப கீழே இறங்குவீங்க, மேலே ஏறுவீங்க, கீழே இறங்குவீங்க, மேலே ஏறுவீங்க. அந்நியதா கியாத்தி பண்ணிக்கிட்டே போவீங்க, அப்புறம் பிரேக் ஆகும். அந்நியதா கியாத்தி பண்ணுவீங்க, திரும்ப பிரேக் ஆகும். இப்போ தொடர்ந்து நடந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவிப்ளவா விவேகி கியாத்தியா. இது வேற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100% இது வேற அப்படின்னு அவிப்ளவானா துண்டுபடாத விவேக கியாத்தி. துண்டுபடாதுன்னு அர்த்தம் அன்பிரேக்கபிளா சொரூபத்திரு. ஆமாம், பரவைராக்கியம் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்பிரேக்கபிள் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நானா நின்றுவேன். அந்த நானா நிற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உச்சேதகா சதி. அந்த உச்சேதம்னு சொல்லக்கூடியது என்ன ஆகுது? அப்போ நீங்கள் வாசனைகளை நாசம் பண்ணலை. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் பரவைராக்கியத்தை அடைஞ்சோன்னே யாராவது கேட்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளை 100% நாசம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாசனைகளை 100% நாசம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது எதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரியுங்களா? வாசனைகள் 4 என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரசுப்த தனு, விச்சின்ன உதாரா,
விச்சின்ன வாசனைனா ஒன்றுத்தில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இன்னொன்றுத்தில் தெரியாமல் இருக்கும். சூரியன் இருக்கும்போது சந்திரன் நட்சத்திரம் தெரியாத மாதிரி ஒரு வாசனை வெளிப்படும் போது மற்ற வாசனை வெளிப்படாமல் இருக்கும். அதுக்கு பேர் விச்சின்ன வாசனை. உதார வாசனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டே டு லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் உதார வாசனை. நம்ம யோசிக்காமையே காரியம் பண்ணுறது. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா உதார வாசனையிலையும் விச்சின்ன வாசனையிலையும் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். உதார வாசனை ஸ்தூல வாசனைன்னு பேர், விச்சின்ன வாசனைக்கு பேர் வந்து சூக்ஷ்ம வாசனைன்னு பேர். இந்த ரெண்டுத்துலேயே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? அப்படின்னா இதெல்லாம் கண்ட்ரோலை பிரதிபக்ஷ பாவனை பண்ணி கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த வாசனை என்னது? யோகினாம் தனு வாசனா. தனு வாசனா மெலிஞ்சு போயிடும். வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மெலிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஆனால் 4வது வாசனை ஒன்று இருக்கே, பிரசுப்த வாசனை. அது உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பரமாத்ம தரிசனம் பண்ண மாத்திரத்தில் தான் அது நிவர்த்தி அடையும். அப்போ யாராவது கேட்பாங்க வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிர்மூலம் பண்ண முடியுமா அப்படின்னா வாசனைகளை நிர்மூலம் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பிரசுப்தத்தை நம்ம விச்சின்ன உதார வாசனைகளை பிரதிபக்ஷ பாவனை மூலமாக நியூட்ரலைஸ் பண்ணி அது பலத்தை நாசம் பண்ணி மெலிய வச்சிடலாம் தனு வாசனையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரசுப்த வாசனைகள் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தத்தில் பரவைராக்கியத்து மூலமா இது வேற நான் வேற அப்படின்னு அந்த ஸ்டோர் ரூமையே நம்ம என்ன பண்றோம்? டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டு நானா நிற்கிறேன் பார்த்தீங்களா? அப்பதான் அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கோடிக்கணக்கான வாசனைகளையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணலை. அதோட இருக்கிற கனெக்ஷனை நீக்கிட்டு தானா நிற்கிறோம். இப்படி தான் நாசத்தை செய்ய முடியும். உச்சேத சதி காரணானாம் அபாவாத். காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். அதனால உச்சேதோ பவதி இத்தியர்த்தக. வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அடைகின்றன அப்படின்னு அர்த்தமாகிறது. இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். 1.5 மணி நேரம் உட்கார வச்சாச்சு.